வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல். பொதுவாக பண்டிகைகள் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய பாயசம், கீரை எல்லாம் பண்ணுவோம். பாதாம் கீரை அப்படிங்கிறது ரொம்ப காமன், எல்லாருமே பண்ணுறது. ஆனால் நான் செஞ்சு காமிக்க போகிற இந்த டிஷ் மசாலா பால்னு சொல்லுவாங்க. நிறைய ஹோட்டலில் எல்லாரும் மசாலா பால் ரொம்ப விரும்பி குடிக்கிறத நான் பார்த்துருக்கேங்க. அந்த மசாலா பாலுக்கு 3 விதமான பருப்பு சேர்த்து அரைப்பாங்க. அதாவது முந்திரி, பாதாம், பிஸ்தா. நம்ம வீட்டில் அது 3மே ஈக்குவலாக சேர்த்து அரைச்சிட்டு நம்ம மசாலா பால் காய்ச்சினாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பண்டிகை நாட்கள் நம்ம கடவுளுக்கு படைக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்ச மாதிரியும் இருக்குங்க. மசாலா பால் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். மசாலா பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. முந்திரி பருப்பு, 12 பாதாம் பருப்பு தோல் எடுத்தது, பிஸ்தா 15 பருப்பு, சுக்குத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் சிறிதளவு, ஏலக்காய் தூள் சிறிதளவு. மேலே வறுத்து போடுவதற்காக மிக பொடியாக அறிந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு நம்ம விரும்புகிற அளவு போட்டுக்கலாம். குங்குமப்பூ சிறிதளவு, 1/2 கப் பனங்கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுறேன். பனங்கல்கண்டை மிக்சியில் போட்டுட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டேன். நம்ம எடுத்துக்கிற பாலுக்கு தகுந்த மாதிரி 3 பருப்பும் சம அளவு எடுத்துக்கலாங்க. இதை மிக்சியில் முதல்ல போட்டு ஒரு தடவை பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 பருப்பு வகைகளையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் ட்ரையாக பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவு குவான்டிட்டி மசாலா பால் பண்ணுறதுக்கு இங்கே பசும்பால் 1 லிட்டர் அளவுக்கு காய்ச்சி வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அரைத்த விழுதை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாடை நீங்கிற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். இதில் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். அதோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இதோட சுக்குத்தூள் சேர்த்துடலாம், ஏலக்காய் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். இது அதோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்கெல்லாம் நல்லா மருத்துவ குணம் இருக்குங்க. கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வருது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. பனங்கல்கண்டு பொடியும் சேர்த்துலாம். அதோடு சேர்ந்து இன்னும் 2 கொதி வரட்டும். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதே நேரம் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதோட 2 சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஓரளவு திக்காயிடுச்சு. அடுப்பை அணைச்சிடலாம். தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இதில் பாதாம், முந்திரி, பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பிஸ்தா 3ஐயும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த பருப்பு வகைகளை நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த வறுத்த பருப்பு வகைகளை இதில் மேலே சேர்த்துலாம். மிக சுவையான மசாலா பால் ரெடி. அதாவது இதை பனங்கல்கண்டு பாலுன்னு சொல்லலாம். இதில் எல்லா விதமான பருப்பும் சேர்க்கறதுனால நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா ஹெவியாக 1 டம்ளர் குடித்தாலும் நல்லா இருக்கும். அதே நேரம் இதில் நம்ம சேர்த்துருக்கிற மருந்தாக உணவுப் பொருட்களில் பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, ஏலக்காய் அதுவும் நம்மளுக்கு நல்லதை செய்யும். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். கோல்ட் அண்ட் காஃப், அதாவது கொஞ்சம் சளி, இருமல், வறட்டு இருமல் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனாக்க இந்த மாதிரி குடித்தா அது நம்மளுக்கு நல்லதை செய்யும். மிளகுக்கு நம்ம தொண்டை புண்ணை ஆற்றும் குணமும் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு மசாலா பாலை தயாரிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக சுவையான மசாலா பால் ரெடி. இதை ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி அதாவது விஜயதசமிக்காக நான் பண்ணேன். இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்நாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.